ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. நானும் சாதம் வடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி சம்மர் சீசனில் மட்டும்தான் விறகடுப்பில் வந்து வீட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிற அடுப்பு இது. சாதம் மட்டும் வந்து இது இங்கே வந்து செஞ்சுப்பேன். டைம் இருந்துச்சு அப்படின்னா சில சமயம் குழம்பு கூட இங்கே வைப்பேன். பட் மோஸ்ட்லி சாதம் வடிச்சுப்பேன் சம்மருக்காக. ஏன்னா கம்பல்சரி அடுத்த நாள் பழையது வேணும் அப்படின்றதுனால சாதம் வந்து நிறைய போட்டு வடித்து வச்சுருவேன். அந்த அன்னைக்கு சாப்பிட்றதே கூட ஸ்கிப் பண்ணுவோம், அடுத்த நாள் பழையது வேணுன்றதுக்காக. நைட்டுக்கு கூட டிஃபன் சாப்பிட்டுட்டு காலையில் பழையதுக்காக தண்ணி ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். காலையில் பழையது சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து நீராகாரம் மட்டுமே கூட வயிறு நிறைய குடிப்பாங்க. நமக்கு அது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு சுட சுட இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம் நம்ம ஹரிபரியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வயிறு நிறைய பழையது சாப்பிட்டா மதிய சாப்பாடே அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சைடிஷ் மட்டும் தொட்டுக்கிறதுக்கு வடையோ இல்லை வந்து சுண்டல் மாதிரியான ஐட்டம், இல்லைன்னா முட்டை, இது மாதிரி ஏதாவது வச்சுப்பேன். இதோ சாதம் வெந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே சாதம் வடிக்க வேண்டியது தான். நீங்கள் யாரெல்லாம் வந்து பழையது ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.